வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ வாழைப்பழம் ஒரு நாளைக்கு 1 முதல் 2 வாழைப்பழங்கள் வரைக்கும் நல்லா பழுத்திருக்கக்கூடிய வாழைப்பழமாக எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் உழைப்பு அதிகம் இருக்கிறவங்க அல்லது விளையாட்டு வீரர்கள் 2 வாழைப்பழம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இரவு உணவை சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாழைப்பழங்கள் வந்து சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தசை மீட்சிக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும். மதிய உணவு சாப்பிடும்போது கூட நீங்கள் அந்த உணவுகளோட வாழைப்பழத்தை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது வாழைப்பழம் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்கள், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வாழைப்பழங்கள் இருக்குது. ஸோ அதுதான் காரணம். ஸோ வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய உணவு நார்சத்து அந்த டயட்ரி ஃபைபர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா குடல் இயக்கத்தை நமக்கு எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால அஜீரணம் மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம விடுபட்டலாம். ஸோ வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கும் வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயரியாவின் போது இழந்த உடல் சத்துக்களை மீண்டும் நம்ம வந்து பெற்றுக்கொண்டு சுறுசுறுப்பாக ஆகிறதுக்குமே வாழைப்பழம் உதவி பண்ணும். ப்ரீபயாட்டிக் தன்மை வந்து வாழைப்பழம் கொண்டு இருக்கு. ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய இன்சுலின் போன்ற மூலக்கூறுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தூண்டி செரிமானத்தை வந்து மேம்படுத்துது. ஸோ இது வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க உணவுகள் வந்து செரிமானமாகாம இருக்கு அப்படின்னா அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையால செரிமானம் தொடர்பான தொந்தரவுகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நலமாக பாதுகாக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் சத்து கணிசமான அளவில் இருக்குங்க. ஸோ இந்த கனிமச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி ரத்த நாளங்கள் வந்து இறுக்கங்கள் இல்லாம பார்த்துக்கொள்ளும். ரத்த நாளங்கள் இருக்குங்களாக இருக்கிறது தான் நம்ம ரத்த அழுத்தம், அதாவது பிபி பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரத்த நாளங்கள் இருக்குங்களாக இருந்துச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலெங்கும் செல்லாது. இதனால இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் செல்லாத நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால தான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்து ரத்தம் அந்த நரம்பு உங்களுடைய ரத்த நாளங்கள் வந்து இறுகி போயிருக்குங்க இல்லையா, அதை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகளை வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய நார்சத்து நீக்கிவிடும். அதே போல ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுத்து எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதால மாரடைப்பு பக்கவாதம் தொடர்பான இந்த இதயம் தொடர்பான நோய்கள் அதெல்லாம் பெரிதும் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்க வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வாழைப்பழம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், மூடை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும். அதாவது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து சுறுசுறுப்பாக உங்களை வந்து மாற்றும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் விட்டமின் B6 வந்து இருக்குங்க. ஸோ அந்த விட்டமின் B6 வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை வந்து சுரக்கும். ஸோ இது வந்து உடல்ல செரட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோனாக மாற்றப்படும். செரட்டோனின் அப்படின்றது வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய அப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஹார்மோன். இதனால மனநிலை வந்து நமக்கு சீராக இருக்கிறதோட நல்ல தூக்கமும் நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு நீங்க வந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் தூக்கம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வர்றதுக்கும் அந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கும். நீங்க வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்கள்ல ப்ரீபயாட்டிக் கார்போஹைட்ரேட்டான ஃப்ருக்டோ கேலிங்கோசரைடுகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோ கேலிங்கோசரைடுகள் இருக்கு. ஸோ இது வந்து செரிமான மண்டலத்தில் ஒரு நல்ல பாக்டீரியாக்களால் உறிஞ்சப்பட்டு கால்சியம் போன்ற தாதுக்களை உடல் அதிகம் உறிஞ்சக்கூடிய திறனை அதிகரிக்குது. ஸோ இதனால அந்த கால்சியம் போன்ற தாதுக்கள் அதாவது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அடிப்படையான தாதுக்கள் நமக்கு வந்து கிடைக்கும் போது எலும்புகள் வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக்கலாம். அப்போ எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான நோய்களுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. உடல் உறுதியாக இருக்கும். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. கிட்னி ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துறதோட சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத முன்னாடியே தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதாவது கிட்னி ஸ்டோன்ஸை ஃபார்ம் ஆகாமல் முன்னாடியே உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொட்டாசியம் வந்து சிறுநீரில் கால்சியம் வெளியேறுவதை குறைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகாது. கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் சிறுநீரக தொற்று எதுவும் ஏற்படாமல் உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவு
கழிவுகள் வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுவதற்கு, கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாமே வாழைப்பழம் வந்து நமக்கு துணை புரியுங்க. தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு எப்போதுமே நம்ம இளமை தோட்டத்தோடு இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. ஸ்கின் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இது வந்து முக சுருக்கங்களை நமக்கு தடுக்கும். அதாவது வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை எதிர்த்து போராடி சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், வயதான தோட்டத்தை தாமதப்படுத்தும். ஏன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சருமத்தை பாதித்து சருமத்தில் இருக்கக்கூடிய கோலோஜன் உற்பத்தியை தடுத்து நிறுத்தி சருமத்தில் இருக்கக்கூடிய புரதங்களை வந்து உடைச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா சருமங்கள் வந்து ஆங்காங்கே வெடிப்புகளோட சுருக்கங்களோட ஒரு இளமையான தோற்றமே இல்லாத மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னா அந்த கோலோஜன் உற்பத்தியை நீங்கள் மேம்படுத்திக்கணும் இல்லையா? அப்போது உங்களுக்கு விட்டமின் சி வேணும். ஸோ வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அந்த கோலோஜன் உற்பத்தி உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். விட்டமின் சி சருமத்திற்கு தேவையான கோலோஜன் உற்பத்தி அதிகரித்து சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் குறிப்பாக உங்களுடைய வயசை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்ப எங்காக தெரிய ஆரம்பிப்பீங்க. கண் பார்வை திறனை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. ஐ ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் விட்டமின் ஏ மற்றும் விழித்திரை ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்தீங்க விட்டமின் ஏ இருக்குது. ஸோ இது வந்து விழித்திரை ஆரோக்கியத்திற்கு அவசியமான இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சிறிய அளவில் காணப்படுது வாழைப்பழங்களில். இது எல்லாமே கண்கள் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல், மாகுலர் டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகளுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு மறைமுகமாக உங்களுக்கு உதவி பண்ணும். அப்போ அந்த கூர்மையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் கண் பார்வைக்கு வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண் பார்வை ஏதாவது மங்கி போயிருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். கண் பார்வை கூர்மையாகப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. இம்யூனிட்டியை வந்து வாழைப்பழம் உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணும். விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வந்து வாழைப்பழங்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் B6 மற்றும் விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செல்களுடைய வளர்ச்சியை ஆரோக்கியப்படுத்தும். அதாவது நோய் எதிர்ப்பு செல்கள் மற்றும் ஆன்டிபாடிகள் உற்பத்தியை வந்து சீராக வைக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் வந்து அவசியமானது. இதனால உடல் தொற்றுகள் மற்றும் கிருமி தாக்குதல்கள் வந்து உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே நீங்கள் பெறும்பொழுது எந்த விதமான நோயும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கு, அதாவது லிவர் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, டீடாக்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது கல்லீரலினுடைய சுமையை குறைத்து அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்வதற்கு பெரிதும் துணை புரியுது. அதனால கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அகற்றப்படும். அதே போல கொழுப்பு படிவுகள் நீக்கப்படும். அந்த கொழுப்பு கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவர் சரி செய்யப்படும். குறிப்பாக உங்களுடைய கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக இயங்குவதற்கும் நச்சுக்களை நீக்கம் செய்யறதுக்கும் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் ஆகிறதாலும் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக கழிவுகள்லாம் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், இந்த மாதிரி ஒரு செவ்வாழைப்பழம், இந்த மாதிரி எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு நீங்கள் இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.